ஒரு சிறிய கிராமம் அது. அந்த கிராமத்தில் ஆரிஃப் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். ஆரிஃப் புத்திசாலி, ஆனால் ஒரு குறை மட்டும், எப்போதும் பொய் பேசுவான். பொய் சொன்னால் தப்பித்து விடலாம் என்பதே அவன் எண்ணம். ஒரு நாள் பள்ளியில் ஆசிரியர் மாணவரிடம் கேட்டார், நேற்று வகுப்பறையில் வைத்திருந்த புத்தகம் யார் எடுத்தது? அந்த புத்தகத்தை எடுத்தது ஆரிஃப் தான். ஆனால் அவன் அமைதியாக நின்றான். மற்றொரு மாணவன் மீது சந்தேகம் விழுந்தது. அந்த மாணவன் அழ ஆரம்பித்தான். ஆரிஃபின் மனம் கலங்கியது. நான் உண்மை சொன்னால் தண்டனை கிடைக்கும், பொய் பேசினால் நிரபராதி தண்டிக்கப்படுவான். அவன் மனதில் போராட்டம் நடந்தது. அப்போது அவன் தந்தையின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. மகனே, உண்மை பேசுவது சில நேரம் கஷ்டம் தரலாம், ஆனால் பொய் பேசுவது வாழ்நாள் முழுக்க கஷ்டம் தரும். ஆரிஃப் தைரியமாக எழுந்து சொன்னான், ஆசிரியரே, அந்த புத்தகத்தை எடுத்தது நான் தான். வகுப்பறை அமைதியாகியது. ஆசிரியர் ஆரிஃபை பார்த்து மெதுவாக சொன்னார், நீ தவறு செய்தாய், அதற்கு தண்டனை உண்டு. ஆனால் உண்மை பேசினதற்காக நான் உன்னை மதிக்கிறேன். ஆரிஃப் தண்டனை பெற்றான். ஆனால் அவன் மனம் மிகவும் லேசானது. அன்று முதல் அவன் பொய் பேசவில்லை. கிராம மக்கள் சொல்லத் தொடங்கினார், ஆரிஃப் நம்பிக்கைக்குரிய பையன் என்று. ஆரிஃப் புரிந்து கொண்டான், உண்மை பேசுவதுதான் மனிதனுக்கு உண்மையான அழகு.